அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பாடப்பகுதி பார்க்க போறோம்னா புதுமை விளக்கு அப்படிங்கிற ஒரு செயல் பகுதி தான் பார்க்க போறோம். புதுமை விளக்கு அப்படிங்கிற செயல் பகுதி பார்த்தீங்கன்னா அதாவது அன்பை அடிப்படையா வச்சு எப்படி நம்ம இறை வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த செயல் பகுதியில நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நுழைவுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோர்களின் இயல்பு. அதாவது மனசுல தூய்மையோட பொய் அந்த மாதிரி களவு பொய் இதெல்லாம் இல்லாம தூய்மையோட நடக்கிறது தான் நல்ல சான்றோர்களினுடைய இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. கண்டிப்பா இறை வழிபாடு அப்படின்னும் போது கடவுளை வழிபடுறோம் அப்படிங்கும் போது அதாவது உள்ள தூய்மை தான் ரொம்ப முக்கியமானது. மனசு அதாவது உடம்ப சுத்தம் பண்ணிட்டு அப்படியே நம்ம நல்லபடியா போறோம் அப்படின்னா அது வழிபாடு அப்படின்னா அப்படி கிடையாது. உள்ளம் தூய்மையா இருக்கும். மனசுக்குள்ள 1000 குப்பைகளை வச்சுட்டு நம்ம உடம்ப மட்டும் தூய்மை பண்ணிட்டு போனா அது அந்த வழிபாடு வந்து இறை வழிபாடு ஆகுமானா அது ஆகவே ஆகாது. அப்ப இறை வழிபாட்டுக்கு முதன்மையானது உள்ள தூய்மை தான். சடங்குகள் வந்து அடுத்ததுதான். நான் பூ கொண்டு போறேன், பழம் கொண்டு போறேன், நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணி கடவுளுக்கு பூஜை செய்யறேன், விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி கொடுக்குற, அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ற அப்படின்னா இல்லை. அது வந்து உண்மையான இறை வழிபாடு ஆகவே ஆகாது. இயற்கையையும் தம் உள்ளத்த அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம். அது நம்ம முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள், அதாவது சான்றோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இயற்கையையும் நேச்சரையும் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பையுமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வழிபாட்டுக்கு உகந்த பொருள்களா மாத்திருக்கிறாங்க. அதை பத்தின ஒரு பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாடல் பார்த்தீங்கன்னா வையம் தகலியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று. நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போகும்போது பெரிய மாலை வாங்கிட்டு போகணும், பூக்கள் நிறைய வாங்கிட்டு போகணும், அபிஷேக பொருட்கள் நம்ம நிறைய எடுத்துட்டு போகணும் இப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்து இந்த ஆழ்வார் பாருங்க எப்படி பண்ணிருக்கிறாருன்னா வையம் தகலியா, வையம்னா உலகம், இந்த உலகையே அவர் என்னவா வச்சிருக்கிறாருன்னா தகலியானா விளக்காக வச்சிருக்கிறார். இந்த உலகம் தான் அவருடைய மனதை பொறுத்தளவுக்கு இந்த உலகமே ஒரு விளக்காகவும் வார்கடலே நெய்யாக, அந்த விளக்குன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல என்ன அப்படின்னு ஒண்ணு வேணும் இல்லைங்களா, அதுக்கு அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அலை வீசுகின்ற கடல்களை, நல்ல ஒளியோட அலை வீசுகின்ற கடலை நெய்யாக, அதாவது அந்த விளக்கில் ஊற்றப்படும் நெய்யாக வைத்துக் கொள்கிறார். வெய்ய கதிரோன் விளக்காக, இப்போ அவர்கிட்ட விளக்கு இருக்குது, உலகம் அப்படிங்கிற விளக்கு இருக்குது, அதுல இந்த கடல்ங்கிற நெய் ஊத்திட்டாரு, நெய் இருக்குது. இப்ப அதுல சுடர் விடக்கூடிய ஒரு சுடர் வேணும் இல்லைங்களா, நம்ம திரி போட்டு தீபம் பத்த வைக்கிறோம், அப்போ ஒரு சுடர் வருது இல்லைங்களா, அப்ப அந்த சுடருக்கு அவர் என்ன வச்சுக்கிறாருன்னா வெய்ய கதிரோன். வெய்ய கதிரோன் அப்படின்னா கதிரோன்னா சூரியன். அப்ப வெப்பம் தருகின்ற வெளிச்சத்தை தருகின்ற கதிரவனை அவர் என்னவா வச்சுக்கிறார் அப்படின்னா சுடராக வைத்துக் கொள்கிறார். வைத்துக்கொண்டு செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. சுடர் ஆழியான் என்று இங்கு யாரை குறிப்பிடுகிறார் என்றால் திருமாலை குறிப்பிடுகிறார். சக்கரம் ஏந்திய திருமாலை அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட திருமாலுக்கு சூட்டினேன் சொல் மாலை, நான் என்ன பண்றேன்னா என்னுடைய சொற்களால் ஆன மாலை, அதாவது பாடலை, சொற்களால் பாடல் அமைத்து பாடல் பாடுகிறார். அந்த பாடலை அவர் மாலையில உருவகித்து சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று, என்ன எனக்கு பிடித்த இடர் அதாவது துன்பம் நீங்க வேண்டும் என்று நம் பொய்கை ஆழ்வார் திருமாலுக்கு பாடலால் ஒரு மாலை சூட்டுகிறார். நாம் மலர்களாலான மாலையை கொண்டு போய் சாற்றுவது போல அவர் பாடல் பாடி அந்த பாடலையே அவர் என்னவாக உருவகிக்கிறார், நான் மாலை சூட்டுகிறேன் என்று உருவகிக்கிறார். அப்படி இறைவனை வழிபடுவதற்கு முன்பு அவர் ஏற்றி வைக்கும் விளக்காக எப்படி செல்கிறார், நாம் அகல் விளக்கு எடுத்துக்கொண்டு போய் அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நாம் விளக்கு பற்ற வைத்து வழிபடுகிறோம். ஆனால் நம் பொய்கை ஆழ்வார் என்ன செய்கிறார், இந்த உலகத்தையே அகல் விளக்காகவும் இந்த உலகத்தில் ஒளியோடு வீசுகின்ற அலைகளை கொண்ட கடலை எண்ணெயாகவும் இயற்கையாக விளைந்திருக்கக்கூடிய சூரியனினுடைய கதிரை என்னவாக உருவகிக்கிறார், அந்த விளக்கில் இருக்கக்கூடிய சுடராகவும் உருவகித்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். எனில் இங்கு பூஜை செய்வதற்கு
சடங்குகளோ பொருள்களோ முக்கியம் அல்ல, நாம் நம் மனதில் என்ன நினைக்கிறோம் என்பதுவே, எதுவாக நினைத்து எப்படி கடவுளை வணங்குகிறோம் என்பதுவே இங்கு மிக இன்றியமையாதது என்பது இப்பாடலை படித்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆழ்வார் எவ்வாறு இறைவனை வணங்குகிறார் என்பதை குறித்து பார்ப்போம். நன்றி.